வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். ஒரு குடும்ப தலைவனுக்கு அடிக்கடி சினம் வந்தால் அவன் மனைவி மக்கள் மனநிலைகள் அதனால் பாதிக்கப்படும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை, கோபமே குடிகளுக்கும், கோபமே ஒன்றையும் கூடிபெற ஒட்டாது, கோபமே துயர் கொடுக்கும், கோபமே பொல்லாது, கோபமே சீர்கேடு, கோபமே உறவருக்கும், கோபமே பழி செய்யும், கோபமே பகையாளு, கோபமே கருணை போக்கும், கோபமே ஈனமாம், கோபமே எவருடன் கூடாமல் ஒருவனாக்கும், கோபமே மரணமுன் கொண்டு போய் தீய நரபடியை தள்ளும் என்று அரப்புளீஸ்வரர் சதுக்கத்துல கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிரத்துக்கான கவிதைய சுவாமிஜி சினம் தவிர்த்தல்ல கொடுத்திருக்கிறாங்க. ஆனா புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? சினம் என்பது கொடிய விலங்கினங்களுக்கு ஏற்படக்கூடியது. அது மாமிசங்களை உண்டு வாழக்கூடிய சிங்கம், புலி, சிறுத்தை, இந்த மாதிரி கொடிய விலங்குகள் அதனுடைய தோற்றமே ஒரு கடுகடுப்பாக இருக்கும். அதுபோல இந்த குடும்ப தலைவருக்கு அடிக்கடி கோபம் பட்டுக்கொண்டே இருந்தா அந்த கொடிய விலங்குகளை நாம பார்க்கும்போது நம் உடல்ல எப்படி ஒரு ரசாயனம் ஏற்படுதோ, உடல் எப்படி பாதிக்கப்படுதோ, ஒரு பய உணர்வு, ஒரு நடுக்கம் ஏற்படுதோ, அதே போல குடும்ப தலைவன் தன்னுடைய சினம் தவிர்த்து வாழாம அடிக்கடி சினம் கொண்டு ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் கோபப்பட்டு கொண்டே இருக்கும்போது அந்த குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். உடலையும் மனதையும் பாதிக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த குடும்ப தலைவன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே எல்லாரும் எல்லா பணிகளையும் முடிச்சுட்டு அவங்க அவரை கிட்ட நெருங்காத அளவுக்கு ஒதுங்கி வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போ கோபப்பட்டு இந்த பூமியில, இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்தையும் நாம சிறப்பாக செய்ய முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய எல்லோருடைய மனநிலையும் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அதால எவ்வளவு நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொண்டு வாழணுங்க. சினம் ஏற்படும் போது நமக்கு உடல் சக்தி விரயமாகும். அதே குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு பய உணர்வோடு வாழும்போது அவர்கள் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் அப்படியே இந்த ஒரு எண்ணெய் சட்டிய சூடு பண்ணும்போது கவனிக்காம விட்டா அப்படின்னு சொன்ன அந்த எண்ணெய் சட்டி அதுல அந்த எண்ணெயெல்லாம் எவாபரேட் ஆகி அந்த அறை முழுவதும் எப்படி ஒரு தீஞ்ச வாடை வருதோ அது மாதிரி ஒரு உடல்ல இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் இழந்து நம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நோய்வாய்ப்பட்ட நிலையில வாழக்கூடிய ஒரு துன்பமான வாழ்க்கை தான் ஏற்படும். இதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணுங்க. வள்ளுவ பிறந்தவை சொல்லும் போது சினம் தன்னைத்தான் காப்பின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம்ங்கிறாங்க. முதல்ல நம்ம பாதிக்கப்படுவோம். சினமன்னம் சேர்ந்தாரை கொள்ளின் இனமன்னம் ஏமாப்பு நெய்யிட்டுடும். நாம யார் யார் மேல கோவப்படுறோமோ அவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. வள்ளலார் சொல்லும் போது, அப்பா நான் கேட்டு வேண்டிய அருள்புரிதல் வேண்டும், அனுபவமும் சினவயமில்லாத வாழ்வு வேண்டும் என்று ராமலிங்க சுவாமிகள் கேட்கிறாங்க. நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் சினம் தவிர்த்து வாழணுங்க. அந்த குடும்ப தலைவராக இருக்கக்கூடிய அந்த தலைவர்கிட்ட யாருமே எதிர்த்து பேச கொஞ்சம் பயப்படுவாங்க. அதோடு நாம சினவயப்பட்ட
ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருங்க அப்படின்னு சொன்னா அது நம்மளையும் பாதிக்கும், நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும் என்பதை உணர்ந்து நாம் சினம் தவிர்த்து வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட என்னுடைய சிந்தனையை வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன்.